guys, this is Nifty. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வச்சு, நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி அக்யூரஸியாக என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இது முழுக்க பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் மார்க்கெட் அப்படின்றது செல்லர்ஸோட மார்க்கெட். இந்த செல்லர்ஸ் மார்க்கெட்டில் பையர்ஸ் எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணும் போதும், இல்லை அவங்க பொசிஷனை விட்டு எக்ஸிட் ஆகும்போதும் மட்டும்தான் ஆப்ஷன் பையர்ஸால் ப்ராஃபிட் பண்ண முடியும், இல்லைனா பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அப்போது அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, எந்த இடத்துல பொசிஷனை விட்டு எக்ஸிட் ஆகிறாங்க அப்படின்றது தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக அந்த அட்வான்ஸ் லெவல் கான்செப்டும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட் எல்லாமே அதுதான். ஓகேங்களா? இதில் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளே நம்ம எடுத்துகிட்டே வர தேவையில்ல. முழுக்க அது இன்டெப்த்தாக நம்ம ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் புரிஞ்சிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இதை தான் வந்து நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாகவும் கொடுக்குறோம். ஓகேங்களா? இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,450 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 22,545-50 பக்கமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் பாசிட்டிவ். அதாவது ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஓகேங்களா? எல்லாமே பாசிட்டிவ். ஓகேங்களா? 22,550 மார்க்கெட் இருக்கும்போது 22,500 காலும் 22,600 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா? அப்போது இதில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது? இப்போ இந்த மணி 2 சார்ட்டையும் நம்ம வச்சு பார்ப்போம். இதில் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எதில் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எதில் வந்திருக்கோ அதில் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 22,500 எல்லாருமே காலை தான் பார்ப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ். அதனால் வந்து கண்டிப்பாக அவனை தான் பார்க்கணும். அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அவன் வந்து ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறான் அப்படின்னா மட்டும்தான் நம்ம போய்ட்டு புட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்லவே தேவையில்ல, இவன் கண்டிப்பாக வந்து ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்தான். இதுதான் 22,500 அப்படின்ற காலோட சார்ட். இது ஆக்சுவலாக இவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து இவன் ஓப்பனை உடச்சிட்டான் கீழே. 22,500 அப்படின்ற கால் வந்து அவனோட ஓப்பனை உடச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 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 15 மினிட்ஸ்லாம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனோட எஸ்டர்டே ஐயையும் உடச்சிட்டான். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 2 கேண்டில்லையே வந்து நம்ம 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துலேயே இவன் ஓப்பனை உடச்சிட்டான். அதாவது இவ்வளோ பெரிய கேப் அப்பு, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஸ்டே. ஆனால் ப்ரீமியம் அந்த மாதிரி இல்லை. 10 நிமிஷத்துலேயே ஓப்பனை கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? ஓப்பனை உடச்சதும் இல்லாமல் எஸ்டர்டே ஐயையும் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? 20 நிமிஷத்தில் எஸ்டர்டே ஐயையும் கீழே உடச்சிட்டான். இது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி உள்ளே வருது. ஆக்சுவலாக கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடச்சா புட் ஆப்ஷன் லோ கீழே இருக்கக்கூடாது, லோ கீழே இருந்தாலும் லோ உள்ளே வந்துடுவோம் அப்படின்றது தான் கான்செப்ட். அந்த டைமில் இந்த மணி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக 22,550 புட்டு இந்த மணியாக இருந்தால் அந்த டைமில். ஆக்சுவலாக இதுதான் 22,550 புட்டோட சார்ட்டு. இவனை எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 மினிட்ஸில் மார்க்கெட் இங்கே தான் இருந்தது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருந்தது, 160ன்ற இடத்துல. கரெக்டாக இந்த 9:30 மணிக்கு கால் ஆப்ஷன் வந்து ஐயை உடச்சிட்டான். அதாவது 9:30 மணிக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் ஐஏவும் ஓப்பனிங் கீழே உடச்சதுனால புட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து லோ உள்ள இருக்கக்கூடாது, லோ கீழே இருந்தாலும் லோ உள்ள ஓப்பன் வரைக்கும் போயிடுவோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், நம்ம ஸ்ட்ராட்டஜி இது. ஓகேங்களா? அப்போது 9:30 மணிக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த கேண்டிலோட ஐயை கட் பண்ணும்போதே நம்ம எடுக்கலாம். ஆக்சுவலாக இந்த கேண்டிலோட ஐ வந்து பார்த்திங்கன்னா 165, நம்ம 170 அப்படின்ற இடத்துல கூட என்ட்ரி எடுத்துகிட்டு ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல 155 அப்படின்ற இடம் எக்ஸாக்ட் வந்த லோ அது 155. அதை கூட ஸ்டாப் லாஸாக வைக்கலாம், இல்லை அதுக்கு கீழே ஒரு பஃபர் வச்சு 150 கூட வைக்கலாம். ஒரு 2 பாயிண்ட் தள்ளி ஒரு 150ன்ற இடத்துல கூட ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் இந்த இடத்துல ஆக்சுவலாக 165 தான் எக்ஸாக்ட் இடம். ஆக்சுவலாக 165 அப்படின்னா 150ன்றது எக்ஸாக்ட் ஸ்டாப் லாஸ் அது. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா
இவன் அடுத்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா 190 வரைக்கும் போயிட்டான். ஆக்சுவலாக நீங்கள் 170 எடுத்திருந்தால் கூட 25 பாயிண்ட் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் இவன் திருப்பியும் புல் பேக் வந்தான், திருப்பியும் ஒரு கேண்டில் கீழே வந்தது. ஓகேங்களா, 157 வரைக்கும் வந்தது மார்க்கெட். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் 150 தான், 165 தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். இந்த கேண்டிலோட ஐயை கட் பண்ணும்போதே நீங்கள் எடுத்துடணும் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா இந்த கேண்டில்லையே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஆக்சுவலாக இந்த 9:30 மணி கேண்டில் முடிஞ்ச உடனே கால் ஆப்ஷன் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயை கீழே உடச்சிட்டான் அந்த கேண்டில். ஒரு பெரிய கேண்டில் கால் ஆப்ஷன் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 22,500 காலு. கரெக்டாக 9:30 மணிக்கு பெரிய கேண்டில் வந்து ஐயை கீழே உடைகிறான். ஓப்பன் ஆல்ரெடி உடச்சிட்டான், இந்த இடத்துல ஐயையும் கீழே உடச்சிட்டான். எவ்வளோ பெரிய கேண்டில் பாருங்கள். ஆனால் புட் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணுறான், சின்ன கேண்டில்லாம் நிற்கிறான் அந்த இடத்துல சப்போர்ட்டில். அப்போயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அவன் அவ்வளோ பெரிய கேண்டில் போடுறான், இவன் குட்டி கேண்டிலாக போடுறான். அதிலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா. அப்போது இந்த கேண்டிலோட ஐயை கட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ட்ரின்னு தெரிஞ்சிது. எதனால் என்ட்ரி, கால் ஆப்ஷன் வந்து ஐயை கீழே உடைக்கிறான், ஓப்பனுக்கு கீழே. ஐயா அவன் கீழே உடைச்சான்னா இவன் லோ உள்ள இருக்கக்கூடாது, லோ கீழே இருக்கக்கூடாது. லோ கீழே இருந்தாலும் லோ உள்ள வந்துடுவான். இவன் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறதுனால இவன் லோவில் வந்து ஓப்பன் வரைக்கும் போவான்றது நம்மளுக்கு தெரியும் நம்ம ஸ்ட்ராட்டஜி. அப்போ நீங்கள் 65 என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 150 ஸ்டாப் லாஸ், இதுதான் டார்கெட் 250. 165னா 250 கிட்டத்தட்ட 70 பாயிண்ட். ஆனால் இவ்வளோ தூரம் இவன் போவானா நடக்குமாலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டும் செகண்ட் டார்கெட்டும் ரொம்ப முக்கியம். 15 பாயிண்டில் ஃபஸ்ட் டார்கெட்டை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 190 25 பாயிண்ட்டே வருது. இந்த இடத்துல போனஸ் பாயிண்ட்டே கிடைக்குது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் 15 பாயிண்டில் கட் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் இவன் ஒரே கண்டிலே போன காரணத்தினால உங்களுக்கு அந்த 65 எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 25 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக 25 பாயிண்ட் கிடச்சிருக்கும் 15 பாயிண்ட்டுக்கு பதில். அப்போது இங்கேயே நீங்கள் கட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் இந்த 165 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இருந்தால் 165 அந்த மாதிரி இடத்துல போட்டு இருந்தால் இந்த கேண்டிலில் அடிச்சிட்ருப்பான் அவன். ஓகேங்களா. அதனால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலும் இந்த பாயிண்ட்டை பிடிச்சிருக்க முடியாது. ஆனால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடாமல் கண்டிப்பாக இவன் ஓப்பன் வரைக்கும் போவான். ஏன்னா எஸ்டர்டே லோ கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் கண்டிப்பாக கால் ஆப்ஷன் ஐயை கீழே உடச்ச காரணத்தினால, ஓப்பனை கீழே உடச்ச காரணத்தினால எவனா ஒருத்தன் ஓப்பனை போய் தொடரணும், ஓப்பனுக்கு மேலே போகணும். இதுதான் ரூல். ஒருத்தன் ஓப்பனை கீழே உடச்சா ஒருத்தன் ஓப்பனுக்கு மேலே போய் ஆகணும். அதுதான் ரூல். ஓகேங்களா. அப்போது கால் ஆப்ஷன் ஆல்ரெடி 10 நிமிஷத்தில் ஓப்பனை உடச்சிட்டான், 20 நிமிஷத்தில் எஸ்டர்டே ஐயையும் உடச்சிட்டான். அப்போது இவன் தான் ஓப்பனை போய் தொடணும். அவன் உடச்சதுனால இவன் ஓப்பனை தொடணும், இவன் எஸ்டர்டே லோவில் வரணுன்றது தான் ரூல். அப்போது 65 நீங்கள் என்ட்ரி எடுத்தால் கண்டிப்பாக 250 போவான். அப்போது இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிகிட்ருப்பீங்க 25. ஏன்னா நம்ம இது வந்து ஆக்சுவலாக 100% கிடையாது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜின்றதுனால நம்ம ஒரு மணி மேனேஜ்மெண்ட், ஒரு டிசிப்ளின், ஒரு சைக்காலஜியோடு நம்ம பண்ணுறோம், கரெக்டாக அப்போ ஃபாலோ பண்ணுறோம் ஒரு ரூலை. அப்போது நம்ம இந்த இடத்துல கட் பண்ணிகிட்ருப்போம் கண்டிப்பாக. ஆனால் சில பேர் வந்து கண்டிப்பாக இதை பார்த்து பழகினவங்க கண்டிப்பாக இவன் ஓப்பனை தொட்டுட்டு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்ட்டு தெரியும் அவங்களுக்கு. அப்போது இங்கே எடுத்துருந்தாங்கன்னா ஒரு 70-80 பாயிண்ட் கிடச்சிருக்கும் ஒரு சிங்கிள் லாட்டில். ஓகேங்களா. இது நம்ம நிறைய வாட்டி இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துருக்கோம், இந்த மாதிரி செட்டப்பை. ஓகேங்களா. ஆனால் ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறவன் அது வரைக்கும் போவான்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடு, இப்படி தான் எடுத்துருக்கணும். இவன் போய் தொட்டோடனே எனக்கு டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஆனால் இவன் மேலே போகிறானா அப்படின்னு கேட்டால் அது ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும் பெரும்பாலும். ஓகேங்களா. இவன் ஃபேக் பிரேக் அவுட்டாக கரெக்டான பிரேக் அவுட்டானா மார்க்கெட் இவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். சேம் சீனரியில் மார்க்கெட் இருந்தால் இவன் அப்படியே மேலே போவான். ஆனால் மார்க்கெட் அந்த மாதிரி கிடையாது. மார்க்கெட் ஓப்பனை தான் கீழே உடச்சான், எஸ்டர்டேயே கீழே உடைக்கல. ஓகேங்களா. அப்போது மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா. மார்க்கெட் எஸ்டர்டேக்கு மேலே இருக்கிறான் அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். எஸ்டர்டே ஐனா ஒரு பவர்ஃபுல். ஓகேங்களா. அப்போது இவன் கண்டிப்பாக இதை உடைக்கிறான் அப்படின்னா ஃபேக் பிரேக் அவுட் தான் அது. ஓகேங்களா. ஓகே, அது தேவையில்லை. நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் அவன் எப்படி போனாலும் நம்மளுக்கு தேவையில்லை. ஆராய்ச்சி தேவையில்லை. நம்மளுக்கு தேவையில்லாத விஷயமும் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வர தேவையில்லை. அப்போது நம்ம ஓப்பனுக்கு கீழே என்ட்ரி எடுத்தால் ஓப்பன் வரைக்கும் டார்கெட் வச்சு வெளியே வந்துடுறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், மேலே போய் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி கீழே வரான். ஓகேங்களா. கீழே வந்த உடனே தான் நம்ம போய்ட்டு இவன் டோட்டலாக வீக்காக வரான் பாருங்கள். எதை தாண்டி மேலே போனான், எஸ்டர்டே லோ ஓப்பனை தாண்டி மேலே போனால் திருப்பி எல்லாத்தையும் உடச்சிட்டான். அப்போ தான் போய் கால் ஆப்ஷனை எடுக்கணும். ஓகேங்களா. அப்போது இந்த மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா 22,500 கால் ஆப்ஷன். ஆக்சுவலாக அவன் 12 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கே வீக் ஆகிட்டான் டோட்டலாக.
அப்போ வந்து இவன் எஸ்டர்டே ஐக்கு கீழே இருக்கான். மார்க்கெட் எஸ்டர்டே ஐக்கு மேலே இருக்குது. புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ ஓப்பன் எல்லாத்தையும் உடச்சி கீழே வந்துட்டான் ஒரு 11:30 12 மணிக்கெலாம். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டும் புட் ஆப்ஷனும் சேம் சினாரியில் இருக்குது. மார்க்கெட் எஸ்டர்டே ஐக்கு மேலே இருக்கும்போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ கீழே இருக்கணும். கரெக்டாக இருந்தது அது. அப்போது கால் ஆப்ஷன் எஸ்டர்டேயே தாண்ட போகிறான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா ப்ரீமியம் சேமாக இருக்குது. ப்ரீமியம் மார்க்கெட்டும் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுது கால் ஆப்ஷனுக்கு. அப்போது ஐயை உடைக்கலை மார்க்கெட்டு. ஆனால் புட்டு வந்து லோவை உடச்சிட்டான். லோவை உடச்சி மேலே போனவன் திருப்பி நிற்க முடியாமல் லோவை கீழே உடச்சி ஓப்பனை கீழே உடச்சிட்டான். வீக் ஆகிட்டான். அவ்வளோதான். அவனால் அதுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு வாட்டி தான் மேலே போக முடியும் அவனால். 2வது வாட்டிலாம் போயின்னே இருக்க முடியாது. ஓகேங்களா? அப்போது அவன் வீக் ஆகிட்டான்றது தெரியுது நம்மளுக்கு. அப்போது ஒரு 11:30 மணிக்கு இவனை இங்கேயே எடுக்கலாம். வந்த லோலேயே எடுக்கலாம் இவனை. ஓகேங்களா? எந்த ஒரு லோ கொடுக்குறானோ அந்த லோவை ஒரு கேண்டில் வந்து நின்னவனே போகலாம். ஒரு ரெட் கேண்டில் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு க்ரீன் கேண்டில் வருது அப்படின்னா அந்த க்ரீன் கேண்டிலோட ஐயை கட் பண்ணோன்னா போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஒரு கேண்டில் வந்து நின்று அதனுடைய ஐயை கட் பண்ணாலே எடுக்கலாம். ஒரு க்ரீன் கேண்டில் தான் நல்லது. அப்போ இந்த கேண்டில் தான் உங்களுக்கு என்ட்ரி. ஓகேங்களா? இங்கே தான் நிற்கிது, இங்கே தான் எடுக்கணும். நீங்கள் 135ன்ற இடத்துல எடுத்தீங்கன்னா இவனோட எஸ்டர்டே ஐ வரைக்கும் போவான். இவன் 170 35 பாயிண்ட்டு. ஆனால் அதையும் தாண்டி போயிட்டான். ஏன் அப்படின்னா டோட்டலாக புட் ஆப்ஷன் மார்க்கெட் சேம் சினாரியோ. மார்க்கெட் எஸ்டர்டேயை தாண்டி ஓப்பனை தாண்டிட்டான் அந்த டைமில். அப்போது மார்க்கெட் வந்து ஓப்பனை தாண்டி எஸ்டர்டேயை தாண்டி புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ ஓப்பனுக்கு கீழே போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை கீழே எஸ்டர்டே லோவை கீழே உடச்சி ஓப்பனை கீழே உடச்சி எல்லாம் கீழே போனால் கால் ஆப்ஷன் எஸ்டர்டேயை தாண்டணும். அதான் ரூல். கரெக்டாக அதுதான் நடந்தது. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் ஆஃபில் அந்த என்ட்ரியை எடுக்காமல் இதை கூட எடுக்கலாம். ஏன் அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் கண்டிப்பாக ஓப்பன் வரைக்கும் தான் போவான்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ செகண்ட் ஆஃப் ட்ரேட் இருக்குதுன்னு ஒரு ஓப்பன் கீழே இருக்கிறவன என்ட்ரி எடுத்தால் செகண்ட் ஆஃப் ட்ரேட் இருக்குதுன்னு நல்லா புரிஞ்சிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிக்கலாம் ரெண்டு சைடு மார்க்கெட் ஆட போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுக்குன்னு ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டேக்கு மேலே இருக்கிறவனை எடுத்தால் செகண்ட் ஆஃப் ட்ரேட் கிடைக்காதுன்னு கிடையாது. எது வேணால் நடக்கும் ஆப்ஷன் ட்ரேட்டில். ஆனால் பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும். ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோ கீழே இருக்கணும் எடுத்திங்கன்னா அதை போய் தொட்டுட்டு கீழே தான் வரப்போகிறான்றது தெரியும். அப்போ அவன் வந்து வீக் ஆகும்போது கால் ஆப்ஷனை எடுக்கணும். அவன் வீக்கு டோட்டலாக ஆகிட்டவொடனே இவனை வந்து எங்கே நின்று திரும்புகிறானோ அங்கே எடுத்துகிட்டு ஐயை டார்கெட்டாக வைக்கலாம். இல்லை ஐயை தாண்டும் போது கூட எடுத்துகிட்டு ஐக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம். 180ன்ற இடத்துல இவன் ஏன்னா இவன் ஐயை தாண்டி மேலே போகணும். ஏன்னா அவன் லோ கீழே உடச்சி போயிட்டான். மார்க்கெட்டும் எஸ்டர்டே ஐ மேலே இருக்குது. அப்போ இவனும் அதே சினாரியில் மாறுவான். ஓகேங்களா? அப்போது 185ன்ற இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு 170 அதாவது எஸ்டர்டே ஐக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஒரு 20 பாயிண்ட் அப்படி வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ். அப்போ அப்படி எடுத்துருந்தால் கூட எவ்வளோ பாயிண்ட் பாருங்கள். 180 310 கிட்டத்தட்ட 120 பாயிண்ட்டு. அவ்வளோ பாயிண்ட் தேவை கிடையாது நம்மளுக்கு. அடுத்த கேண்டிலே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அதாவது 170 நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா 220 50 பாயிண்ட் ஒரே கேண்டில் போனஸ் இதெல்லாம். ஓகேங்களா? திருப்பியும் புல் பேக் வந்து திருப்பியும் போகிறான். எத்தனை மணிக்கு? 2:30 மணிக்கு 2 மணிக்கு இங்கே கூட எடுக்கலாம். எஸ்டர்டே ஒரு பிரேக் அவுட் ஒரு புல் பேக் நல்ல ஒரு என்ட்ரி இது. ஓகேங்களா? இந்த 2 என்ட்ரியுமே நம்ம போட்டிருந்தோம் நம்ம போஸ்ட்டில். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் இனி மார்க்கெட்டு. ஓகேங்களா? பாசிட்டிவ் மார்க்கெட். ஆனால் கால் ஆப்ஷனால் ஃபஸ்ட் ஆஃபில் அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அவனால். அவன் வந்து வீக் ஆனான். 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துலேயே வீக் ஆகிட்டான். அதனால் நம்ம புட்டை போய் எடுத்தோம். ஆனால் புட்டும் வீக்காக இருந்தவன் கால் வீக் ஆனதுனால புட்டு ஸ்ட்ராங் ஆனான். அதுக்கப்புறம் திருப்பியும் அவன் வீக் ஆகிட்டான். அதாவது வீக்காக இருந்தவன் ஸ்ட்ராங் ஆகி திருப்பியும் வீக் ஆகிட்டான். ஸ்ட்ராங்காக இருந்தவன் வீக் ஆகி திருப்பியும் ஸ்ட்ராங் ஆகிட்டான். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேங்களா? இது எப்படி எடுக்கணுன்றது நம்ம கோர்ஸ் வீடியோவில் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக தெளிவாகவே சொல்லியிருக்கோம். எல்லாமே இது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வந்துடும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம் எக்ஸிட் ஆகிற இடத்த தான் நம்ம வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜியை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் அதெல்லாம் நீங்கள் குழப்பிக்கிட்டு இந்த மீட்டிங் பாயிண்ட்டு இந்த ஏதாச்சும் ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனை போட்டுக்கின்னு இந்த லெவல் அந்த லெவல் அதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம சிம்பிளாக ரொம்ப அழகாக ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியும் அட்வான்ஸ் லெவலில் வச்சு எடுக்கிறத பற்றி நம்ம தெளிவாக அழகாக சொல்லியிருக்கோம். எல்லோரும் வாங்குகிற ரேட்டில் தான் இதை வச்சுருக்கோம். அதனால் எல்லோரும் வாங்கி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க. ஓகேங்களா? இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினச்சா கற்றுக்கணும்னு நினச்சா நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.